யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி வீடியோ ஸ்க்ரோல் பண்ண ஒரே சிக்கன் கிரேவி வீடியோவாக வருதுங்க. நான் வேறு சாம்பாரை செஞ்சுட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல கைப்புள்ள, எனக்கு நீ சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட சிக்கன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் காலங்கத்தில் போய் யார் சிக்கன் கடையில் நிற்பா அப்படின்னு போக மாட்டேன்ட்டாரு. சரி நீங்கள் போலன்னா என்னென்ன உமா சிக்கனில் ஆர்டர் போட்டேங்க. போட்டு 10 நிமிஷத்தில் வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ கடாயில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் இதில் வதக்குறதுல தான் இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும். அப்புறம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன். கருவேப்பிலை பாருங்கள் காஞ்சி போயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுமே காஞ்சி போயிடுச்சு. நல்ல வாஷ் பண்ணி தான் வச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா இதில் மிளகு போட போகிறோம். அதனால் என்னடா மிளகு சிக்கன் சொல்லிவிட்டு மிளகு காணுன்றீங்களா, இருங்க சொல்கிறேன். அப்புறம் மல்லித்தூளும் போட்டுட்டு ஒரு 2 தக்காளி வந்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதில் தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் தக்காளி தான் இதோட கொழப்பு கொடுக்கும். இப்போ சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு மிக்ஸியை கழுவி அந்த தக்காளி தண்ணியை ஊற்றிட்டு இப்போது உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் மிளகுத்தூள் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை மேலே வந்துருச்சு. சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும். இட்லி சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வச்சு செம்மையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை வந்து அதேமாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுட்டேன். முழுசாக போட்டால் கூட எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் 1-2 நம்மளுக்கு தெரியாமலே வாயில் போய்க்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம சூடுங்க. இருந்தாலும் என்னால் அந்த டெம்ட் அடக்க முடியல, பார்த்துட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்குங்க, பிரியாணிக்கும் அப்பளம் வேணும், தயிர் சோறுக்கும் அப்பளம் வேணும், இந்த சிக்கனுக்கும் அப்பளம் வேணும், எல்லாத்துக்கும் அப்பளம் வேணும். அப்பளம் இல்லாமல் இறங்காது. யாருன்னு பார்க்குறீங்களா? ஏன் ஆள் தாங்க. பாய் டூடல்ஸ்.